ஓகே, அது எக்ஸ்ட்ரீம் ஃப்ரீலான்சிங் பிகினராக எப்படி கிளைண்ட் கெட் பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, எக்ஸ்ட்ரீம் மீன்ஸ் நான் இப்போ தான் ஃப்ரீலான்சிங்ன்ற வேர்டை கேள்விப்பட்டேன். நான் எப்படி கிளைண்ட் கெட் பண்ணுறது அப்படின்ற ஆங்கிளில் தான் பேச போகிறேன். நான் ஆல்ரெடி கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது, கொஞ்சம் கிளைண்ட் கூட ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன், நிறைய கிளைண்ட் வேணும். நோ, நான் எக்ஸ்ட்ரீம் ஃப்ரீலான்சர், எக்ஸ்ட்ரீம் பிகினர் ஃப்ரீலான்சர். இன்றைக்கி தான் வந்து நான் ஃப்ரீலான்சிங் வேர்டை கேள்விப்பட்டுட்டு நான் மணி ஏர்ன் பண்ணலாம் ஆன்லைனில் அப்படின்ட்டு வந்திருக்கேன்னா இந்த வீடியோ எக்ஸாக்டாக உங்களுக்காக தான். ஏன்னா ஒரு பிகினராக, எக்ஸ்ட்ரீம் பிகினராக என்னென்ன மிஸ்டேக் பண்ணுவீங்கன்ட்டு நான் ஃபஸ்ட்டு சொல்லிடுறேன். எப்படி உங்களோட ஃபர்ஸ்ட் கிளைண்ட் எடுக்கலான்ட்டு நான் அதுக்கப்புறம் சொல்கிறேன். நான் ஆக்சுவலி நோட் பண்ணி வச்சுருக்கேன். அது நானே சொல்லிட்டு இருந்தேன், டைம் ஆகிட்டு நான் பார்த்து சொல்லிடுறேன். சரி, காமனாக என்னென்ன மிஸ்டேக்ஸ் பண்ணுவீங்க அப்படின்ட்டு ஒரு 10 லிஸ்ட் எடுத்து வச்சுருக்கேன். அது அப்படியே உங்களுக்கு ஃபர்ஸ்ட்டு சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் எப்படி கிளைண்ட் கெட் பண்ணுறதுன்னு சொல்லிடுறேன். ஃபர்ஸ்ட் என்னென்னா, வீக்கான ஒரு மெசேஜ் பண்ணுறது. எப்படின்னா, ஹே, நான் இந்த சர்வீஸ் கொடுக்குறேன், உங்களுக்கு இந்த சர்வீஸ் தேவைப்படும்னு நினைக்கிறேன், நான் லெஸ் ப்ரைஸில் பண்ணி கொடுக்குறேன், உங்களுக்கு வேணுமா அப்படின்ட்டு டைரெக்டாக ஒரு ஃப்ரண்ட்டில் ரேப்போவோ அப்ஃப்ரண்ட் வேல்யூவோ எதுவுமே இல்லை, அவங்களோட நீட் என்ன, பெயின் பாயிண்ட் என்ன, எதுவுமே அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்காமல் ஹே உங்களுக்கு இந்த சர்வீஸ் வேணுமான்ட்டு டைரெக்டாக ஒரு வீக்கான மெசேஜ் அனுப்புறது. ரெண்டாவது ஒன்று என்னென்னா, பூரா ஒரு கான்வர்சேஷன் ஸ்டார்டர் லைக், ஹே, நான் உங்களோட ஒர்க் பார்த்தேன், செம்ம சூப்பராக இருந்துச்சு, நான் சர்வீஸ் கொடுக்குறேன், உங்களுக்கு வேணுமா, அவ்வளோதான், வேறு எதுவுமே இல்லை, வேணுமான்ட்டு டைரெக்டாக பிச் பண்ணுறது. இந்த மாதிரி ஒரு பூரான கான்வர்சேஷன். இன்கேஸ் லிங்க்டின்ல இருக்கீங்கன்னா, ஹே லெட்ஸ் கனெக்ட், நம்ம 2 பேரும் ஒரே இண்டஸ்ட்ரியில் இருக்கோம், லெட்ஸ் கனெக்ட் அப்படின்ட்டு ரொம்ப ஒரு வீக்கான கான்வர்சேஷன் ஸ்டார்டர். அதில் ஒரு ஹியூமர் இருக்காது, ஒரு எக்ஸ்பர்டைஸ் இருக்காது, ஒரு ப்ரொஃபஷனலிசம் இருக்காது. ஏன் நான் அந்த மிஸ்டேக்ஸ் எல்லாம் பண்ணேன், அதனால தான் சொல்லிட்டு இருக்கேன். ஸோ இந்த மாதிரி ஒரு வீக்காக ஸ்டார்ட் பண்ணுவோம். ஸோ அந்த மாதிரி வீக்காக ஸ்டார்ட் பண்ணுறது நிறுத்திட்டிங்கனாலே மோஸ்ட்லி அவங்க உங்களை பார்த்து இம்ப்ரெஸ் ஆகிடணும் உங்களோட ஒர்க் எக்ஸ்பர்டைஸில். இல்லை ஒரு கொஞ்சம் ஹியூமரை தூவிடணும், கொஞ்சம் சைக்காலஜி இந்த மாதிரிலாம் யூஸ் பண்ணிங்கன்னா இனிஷியலே ரொம்ப கொஞ்சம் தே ஃபீல் குட் அப்படின்ற மாதிரி இருக்கும். மூணாவதாக ஒரு அன்கிளியரான கால் டு ஆக்ஷன். இந்த சர்வீஸ் கொடுக்குறேன், வேணுமா, லெஸ் ப்ரைஸில் பண்ணி கொடுக்குறேன் அப்படின்ட்டு கால் டு ஆக்ஷனை எண்ணில் டைரெக்டாக போட்டு விட்டுறது. அந்த மாதிரி வச்சா ஓகே, இவங்க ஏதோ எனக்கு செல் பண்ண ட்ரை பண்ணுறாங்க அப்படின்ட்டு பார்த்த உடனே கண்டுபிடிச்சிடுறாங்க. நான் அந்த மாதிரி நிறைய இடத்துல மொக்க வாங்கியிருக்கேன். அதனால தான் சொல்கிறேன், கால் டு ஆக்ஷன் சாஃப்டாக வைக்கணும். ஒரு சிலர் வந்து கால் டு ஆக்ஷன் வைக்க மாட்டாங்க. ஹே கனெக்ட் பண்ணணும், நல்லா இருக்குது, இது நான் பண்ணிகிட்ருக்கேன், அவ்வளோதான். எப்படி பண்ணணும், எதில் பண்ணணும் அப்படின்ட்டு கால் டு ஆக்ஷனே இருக்காது. நெக்ஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லணும். ஆக்சுவலாக நீங்கள் ஒரு கேர்ள் அப்ரோச் பண்ணுறீங்கன்னா தொடர்ந்து பேசிகிட்டே இருக்கணும். என்ன பண்ணுவீங்க, கான்வர்சேஷனை லாங் பண்ணிகிட்டே இருப்பீங்க. அதே மாதிரி தான் இங்கே ஒரு லீட் கிட்ட, ப்ராஸ்பெக்ட் கிட்ட பேசுகிறீங்கன்னா நெக்ஸ்ட் கொஷினை ஃபயர் பண்ணிகிட்டே இருக்கணும். ஆனால் சாஃப்டான கொஷினாக இருக்கணும், அதை அவங்க ஆன்சர் பண்ணுற மாதிரி இருக்கணும், அவங்களோட பெயின் பாயிண்ட்டை கேட்குற மாதிரி இருக்கணும். ஸோ இந்த மாதிரி ஒரு கொஷினுக்கு ஆன்சர் பண்ணிட்டாங்கன்னா நெக்ஸ்ட் கொஷின் கேட்டுகிட்டே இருக்கணும். கேட்டுகிட்டே இருக்கிறது மட்டும் இல்லாமல் அது கால் டு ஆக்ஷனோடு இருக்கணும். ஸோ அது ஒரு பிட்ச் பண்ணுறீங்க, ஒரு கான்வர்சேஷனில் இருக்கீங்கன்னா எல்லாத்துலேயும் அந்த மாதிரி தான் பண்ணணும். நெக்ஸ்ட் என்னென்னா, ராங்கான ஒரு டார்கெட் ஆடியன்ஸ் கூட வந்து நீங்கள் என்கேஜிங்காக இருக்கிறது. லைக் 2 விஷயம் இருக்குது. வார்ம் லீடுன்னு ஒன்று இருக்குது, கோல்டு லீடுன்னு இருக்குது. ஒரு 100 கோல்டு லீட் கிட்ட நீங்கள் டெய்லி மெசேஜ் பண்ணுறீங்க, கான்வர்சேஷனில் இருக்கீங்க, பிச் பண்ணுறீங்கன்னா கண்டுக்கவே மாட்டாங்க. அவங்களுக்கு அது தேவையில்லை. ஏன்னா கோல்டு லீட், அவங்களுக்கு அந்த சர்வீஸ் அவங்க ஆக்டிவாக லுக் பண்ணிட்டு இல்லை, அதில் அவங்களுக்கு தேவைப்படலாம், பட் இப்போ தேவைப்படாமல் இருக்கலாம். ஸோ அந்த மாதிரி விஷயங்க தான் வந்து கோல்டு லீடுன்னு சொல்லுவாங்க. பட் வார்ம் லீட்னா அந்த சர்வீஸ் அவங்க ஆக்டிவாக லுக் பண்ணிகிட்டு இருக்காங்க, அந்த சர்வீஸ் அவங்களுக்கு தேவைப்படுது, அதில் கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட்டாக இருக்காங்க அப்படின்றவங்க தான் வார்ம் லீடு. ஸோ வார்ம் லீடை ஃபைன் பண்ணி ஒரு 10 வார்ம் லீடு கிட்ட அப்ரோச் பண்ணிங்கன்னா ஒரு 2-3 ஆச்சு கன்வெர்ட் ஆகும். ஒரு 500,000 கோல்டு லீட் கிட்ட உட்காந்துக்கிட்டு நீங்கள் பீச் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா கண்டுக்கவே மாட்டாங்க. ஸோ நீங்கள் ஒரு டார்கெட் ஆடியன்ஸ், ஓகே நான் பிஸ்னஸ் பண்ணுற டெக் ஸ்டார்ட் அப்பில் இருக்க ஏஐயில் ஒரு ஆப் டெவலப் பண்ணுறவங்கள பிச் பண்ண போகிறோம் அப்படின்னு டார்கெட்டடாக இருந்தாலும் அவங்க வார்ம் லீடாக கோல்டு லீடாக அப்படின்னு பார்த்துட்டு நீங்கள் பிச் பண்ணிங்கன்னா கரெக்டாக இருக்கும். எப்படி வார்ம் லீட் ஜென்ரேட் பண்ணுறது, கோல்டு லீட் ஜென்ரேட் பண்ணுறதுனால நம்ம சேனல்ஸில் வீடியோ இருக்குது, வேணால் செக் அவுட் பண்ணி பாருங்கள். லீட் மேக்னெட் அப்படின்னு ஒரு சொல்யூஷன்லாம் போட்டிருக்கும். ஸோ ஒரு வார்ம் லீடாக ஃபைண்ட் பண்ணிவிட்டு, இல்லைனா ஒரு இன்பவுண்ட் லீட் ஜென்ரேஷன்லாம் செம்ம வார்ம் லீட் ஜென்ரேஷன், இல்லை ஆட்ஸ் க்ரியேட் பண்ணுறீங்கன்னா வாட்டெவர் ஒரு நீங்கள் என்ன ஒரு லீட் ஜென்ரேஷன் மெத்தட் ஃபாலோ பண்ணுறீங்களோ அதை வச்சு ஒரு வார்ம் லீட் கிட்ட ஒரு உங்களோட பிச்சை போட்டிங்கன்னா ஈஸியாக கன்வெர்ட் ஆகிறதுக்கு ஹையர் சான்சஸ் இருக்குது. கோல்டு லீட்னா அவங்க படித்து பார்ப்பாங்க, படித்து பார்த்துட்டு போயிட்டு இருப்பாருங்க, சம்டைம்ஸ் படித்து கூட பார்க்க மாட்டாங்க, அந்த மாதிரி ஆகிடும். அதுக்கப்புறம் நம்ம பிகினராக இருக்கும்போது என்ன பண்ணுவோம்னா, ஓகே நான் இந்த ரிசல்ட் எடுத்துகிட்டு வந்து கொடுத்துருவோம் அப்படின்ட்டு ஒரு ப்ரூஃபே ஒரு ஸ்ட்ராங்காக சொல்ல மாட்டோம். ஓகே நான் ஒர்க் பண்ணுறேன், ரிசல்ட் வருமா அப்படின்னு தெரியாது. இப்போ நீங்கள் ஒரு பிஸ்னஸ்க்கு ஒரு ஆட் ரன் பண்ணுறீங்கன்னா லீட்ஸ் வருமா அப்படின்ட்டு என்னால் சொல்ல முடியாதுன்னா அது எவ்வளோ ஒரு வேர்ஸ்டான விஷயம். உங்களோட
சோஷியல் மீடியாவுக்கு கண்டென்ட் க்ரியேட் பண்ணுறேன், ஆர்கானிக் லீட், ஃபாலோவர்ஸ், லைக்ஸ், கமெண்ட்ஸ் எல்லாம் வருமா அப்படின்னு எனக்கு தெரியாது அப்படின்னா எப்படி இருக்கும்? ஸோ ரிசல்ட் நான் இதை எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறேன் அப்படின்னு நீங்கள் ஸ்ட்ராங்காக இருந்தீங்கன்னா தான் அவங்க உங்களை பிலீவ் பண்ணுவாங்க. அங்கே பாருங்கள் 90 டேஸில் உங்களுக்கு ஆர்கானிக்காக கண்டென்ட் க்ரியேட் பண்ணி இவ்வளோ ஃபாலோவர்ஸ், என்கேஜிங் இந்த மாதிரிலாம் எடுத்துகிட்டு வரேன், லீட்ஸ் வந்து இன்பவுண்ட் லீட் இந்த மாதிரி எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறேன் அப்படின்னு சொன்னால் தான் அவங்க இதுன்னுவாங்க. இப்போ ஒரு ஆட் ரன் பண்ணுறேன்னா இவ்வளோ லீட்ஸ் எடுத்து கொடுக்குறேன், இவ்வளோ சேல்ஸ் எடுத்து கொடுக்குறேன் அப்படின்ட்டு நீங்கள் ஸ்ட்ராங்காக சொன்னீங்கன்னா தான் ஓகே அப்படின்ட்டு அவங்க நெக்ஸ்ட் ப்ராசஸ் போவாங்க. இல்லை நம்ம ட்ரை பண்ணி பார்ப்போம் ரிசல்ட் வருமா வராதா அப்படின்னு எனக்கே தெரில அப்படின்னிங்கன்னா நீங்கள் பிகினர், உங்கள்கிட்ட எனக்கு அந்த சர்வீஸ் வேணான்னு சொல்லிட்டு கிளம்பிடுவாங்க. அதுக்கப்புறம் ஒரு விஷயம் என்னென்னா இன்கன்சிஸ்டன்ட் இல்லைனா டிலேடான ஒரு ஃபாலோ பண்ணுறது. என்னென்னா ஒரு லீடுக்கு வந்து ஒரு ஆஃபர் மெசேஜ் அனுப்புகிறீங்க, ஒரு இன்ட்ரோ மெசேஜ், வாட் எவர் நீங்கள் அப்ரோச் பண்ணுறீங்க, பட் ஃபாலோவே பண்ணுறதில்ல. மோஸ்ட்டாக ஒரு 90% ஆஃப் டீல் எப்படி வந்து க்ளோஸ் ஆகுனா ஆஃப்டர் 4th, 5th, 10th ஃபாலோஅப்பில் தான் அது க்ளோஸே ஆகும். பட் இங்கே ஃபன் ஃபேக்ட் என்னென்னா நான்லாம் ஃபாலோப்பே பண்ண மாட்டேன். ஒரு வார்ம் லீடாக இருக்கும், இன்பவுண்ட் வார்ம் லீடாக இருக்கும், ஆனால் ஃபாலோ பண்ணாமல் மிஸ் பண்ணியிருக்குன்னா எப்படி? இன்ஸ்டாகிராமில் பண்ணுவாங்க, லிங்க்டின்ல பண்ணுவாங்க, கொஞ்சம் ஃபாலோ பண்ணியிருந்தேன்னா க்ளோஸ் பண்ணியிருக்கலாம். ஒரு வார்ம் லீடரை என்னால் கன்வெர்ட் பண்ண முடியல ஒரு பிகினராக இருக்கும்போது. அதில் எங்கே கோல்டு லீடை கன்வெர்ட் பண்ணுறது? ஸோ எவ்வளோ ஃபாலோ பண்ணுறீங்களோ அவ்வளோ க்ளோஸ் நீங்கள் அவ்வளோ டீல்ஸ் வந்து க்ளோஸ் பண்ணலாம். அதுதான் நான் சொல்ல வருது. என்னென்னா ஆக்சுவலாக நான் ஒரு கிளைண்ட்டை வந்து ஃபாலோ பண்ணிகிட்டு இருந்தேன். எப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து நான் டெக்ஸ்ட் பண்ணேன், ஜாப் அப்ளைங் பிளாட்ஃபார்ம்லேருந்து தான் அவங்கள எடுத்தேன். ஃபர்ஸ்ட் வந்து அதில் டெக்ஸ்ட் பண்ணேன். அதுக்கப்புறம் ஓகே நீங்கள் நேரில் வாங்கினாங்க, நேரில் போய் மீட் பண்ணேன். மீட் பண்ணதுக்கப்புறம் ஓகே நெக்ஸ்ட் வீக் வாங்கினாங்க, நெக்ஸ்ட் வீக் சண்டே போனேன். அதுக்கப்புறம் வந்து வாட்ஸ்அப்பில் 2 டைம்ஸ் ஃபாலோ பண்ணேன். மறுபடியும் நெக்ஸ்ட் வீக் சண்டே போயிட்டு மறுபடியும் ஒரு 2 டைம்ஸ் வந்து ஃபாலோ பண்ணேன். அதுக்கடுத்த வாரம் வந்து நெக்ஸ்ட் சண்டே போனேன். அன்றைக்கி வந்து ஓகே பண்ணலான்னாங்க, பட் அன்றைக்கி க்ளோஸ் ஆகலை. அதுக்கு அடுத்து ஒரு 2 நாள் விட்டு நேரில் வாங்க நம்ம வந்து க்ளோஸ் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு நேரில் கூப்பிட்டு நான் சர்வீஸ் எல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணி அதுக்கப்புறம் தான் க்ளோஸ் ஆச்சு. ஒரு 5 to 6 ஃபாலோஅப்ஸ்க்கு அப்புறம் தான் க்ளோஸே ஆகும் உங்களோட லீட். நீங்கள் ஒரு பிகினராக இருக்கும்போது அதுக்கப்புறம் நீங்கள் ப்ரொஃபைலெல்லாம் பில்ட் பண்ணி அப்படி டெஸ்டிமோனியல்ஸு, போர்ட்ஃபோலியோ எல்லாம் வச்சுருந்தீங்கன்னா அவங்க உங்களை தேடி வருவாங்க அப்படின்ற மாதிரி இருக்கும். இது வந்து எல்லா இடத்துலையும் தான். இப்போ வந்து நீங்கள் ஒரு Fiverr, Upworkலேயே வந்து உங்களுக்கு ஒரு ப்ரொப்போசல் அனுப்புகிறீங்க, அவங்க வந்து ரிட்டர்ன் பண்ணுறாங்கன்னா ஓகே ஒரு மெசேஜ் அனுப்பியிருப்பாங்க, இதுதான் ரெக்யூர்மெண்ட்டு, அதை நீங்கள் வந்து க்ளோஸ் பண்ணி எடுத்துகிட்டு போகணும். ஓகே இது பண்ணியிருக்கோம், இது பண்ண போகிறோம், இந்த டேட்குள்ளே பண்ணுறோம் அப்படின்ட்டு நீங்கள் அதை க்ளோஸ் பண்ணி எடுத்துகிட்டு போகணும். இது எல்லா பிளாட்ஃபார்ம் தான். லிங்க்டின், வாட்ஸ்அப்பில் ஃபாலோ பண்ணுறீங்க, இல்லைனா வந்து எங்கே வேணால் ஃபாலோ பண்ணிக்கோங்க, எந்த பிளாட்ஃபார்ம் வேணால் பண்ணிக்கோங்க, பட் ஃபாலோ பண்ணிங்கன்னா தான் அது வந்து க்ளோஸ் ஆகும். அதுக்கப்புறம் ஒரு விஷயம் என்னென்னா ப்ரொஃபைல் வந்து ஆப்டிமைஸ்டாகவே இருக்காது. நீங்கள் வந்து ஒரு Fiverrலேயே, Upworkலேயே ஒரு ஒர்க் பண்ணுறீங்க, லிங்க்டின்ல ஏதோ ஒரு அவுட்ரீச் பண்ணுறீங்க, இன்ஸ்டாகிராமில் அவுட்ரீச் பண்ணுறீங்க, இதுவே ஏதோ ஒரு ப்ரொஃபைல் வச்சுருக்கீங்க, ஒரு ஃப்ரீலான்ஸ் ப்ரொஃபைல்னா உங்களோட வெப்சைட்டை ஒரு போர்ட்ஃபோலியோ மாதிரி வச்சுருக்கீங்கன்னா அது ஆப்டிமைஸ்டாகவே இருக்காது. எந்த ப்ரொஃபைல், எந்த ஒரு பிளாட்ஃபார்ம் அப்ரோச் பண்ணுறீங்கனாலும் அது வந்து பக்காவாக ஆப்டிமைஸ்டாக இருக்கும். நீங்கள் யாருக்கு அது சர்வீஸ் கொடுக்குறீங்க, என்ன சர்வீஸ் கொடுக்குறீங்க, என்ன இர்ரெசிஸ்டபிளான ஆஃபர் கொடுக்க போகிறீங்க, என்ன பெயின் பாயிண்ட் அந்த கஸ்டமரோட சால்வ் பண்ண போகிறீங்க, அதோடு மட்டும் இல்லாமல் கால் டு ஆக்ஷன் கொடுக்கணும். அது மட்டும் இல்லாமல் ஃப்ரீயாக ஒரு சில பெனிஃபிட்ஸ் கொடுக்கணும். லீட் மேக்னெட்ஸ் இருக்காங்களே அந்த மாதிரி வச்சுருக்கிறதுலேருந்து சரி, போர்ட்ஃபோலியோ ஆட் பண்ணியிருக்கணும். போர்ட்ஃபோலியோ இருந்தாலே அவங்க வந்து நம்மளுக்கு கன்வெர்ட் ஆகிறது ரொம்ப கஷ்டம். போர்ட்ஃபோலியோவே இல்லைனா எப்படி இருக்கும்? இதை பற்றி நான் என்னில் பேசுகிறேன், எப்படிப்பா பிகினராக போர்ட்ஃபோலியோ ஆட் பண்ணுறதுன்ட்டு. அதுக்காக தான் இந்த வீடியோ என்னில் பேசுகிறேன். முடிஞ்ச அது பார்ட் 2 கூட போடுறேன். ஸோ ப்ரொஃபைல், எந்த ப்ரொஃபைல், அப்வொர்க்காக இருக்கட்டும், லிங்க்டின்னாக இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும் பக்காவாக ஆப்டிமைஸ்டாக இருக்கணும். உங்களோட போர்ட்ஃபோலியோ பக்காவாக இருக்கணும். அதுக்கப்புறம் வந்து லேக் ஆஃப் சோஷியல் ப்ரூஃப், டெஸ்டிமோனியல்ஸ். ஏன் நம்ம ஒரு பிகினராக இருக்கும்போது நம்மக்கிட்ட எந்த டெஸ்டிமோனியல் இருக்காது, கிளைண்ட் ரிவ்யூ இருக்காது, போர்ட்ஃபோலியோ எதுவும் இருக்காது தான். பட் அதை பற்றி கொஞ்சம் எண்ணில் பேசுகிறேன். ஸோ பட் முடிஞ்சால் ஏதாச்சும் ஒரு சின்ன சின்ன ஒர்க் மாதிரி பண்ணி, ஏதாவது ஒரு ஃப்ரீ ஒர்க் ஆச்சு பண்ணி ஒரு போர்ட்ஃபோலியோ மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க. ஆக்சுவலாக அதுக்காக ஒரு டெடிகேட்டட் வீடியோ போட்டிருக்கேன், ஒரு 20 நிமிஷம் பேசி போட்டிருக்கேன். எப்படி எந்த ஒரு பிஸ்னஸ் ஃப்ரீலான்ஸ்க்கு ஒரு கிளைண்ட் எடுக்கிறது அப்படின்ட்டு. அதோட லிங்க் வேணால் டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குறேன், அதை செக் அவுட் பண்ணி பாருங்கள். இதை பற்றி எண்ணில் பேசுவோம். அதுக்கப்புறம் வந்து அப்ஃப்ரண்ட் வேல்யூ நம்ம வந்து எதுவுமே கொடுக்க மாட்டோம். அப்ஃப்ரண்ட் வேல்யூனா அவங்களுக்காக ஒரு ஃப்ரீ ஒர்க்கோ, சாம்பிள் ஒர்க்கோ செஞ்சு கொடுக்குறது, ஒரு லீட் மேக்னெட்டை வந்து நம்ம அவங்களுக்கு ஷேர் பண்ணுறது, இந்த மாதிரி விஷயந்தான் வேல்யூ வந்து அப்ஃப்ரண்ட்டில் கொடுக்குறது. நான்லாம் என்ன பண்ணுவேன்னா, ஒரு கிளைண்ட் அப்ரோச் பண்ணேன்னா அவங்களுக்காக ஒரு சின்ன கண்டென்ட் மாதிரி க்ரியேட் பண்ணி அவங்களுக்கு சென்ட் பண்ணுவேன். வேல்யூ வந்து அப்ஃப்ரண்ட்லேயே கொடுத்துருவோம். அவங்க ஒர்க் சொல்கிறதுக்கு முன்னாடியும் அவங்களுக்காக ஒரு ஒர்க், ஸ்டன்னிங்கான ஒரு ஒர்க்கை பண்ணி அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கன்னா அவங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தால் கண்டிப்பாக நம்ம வந்து
நெக்ஸ்ட் போவாங்க. ஸோ இந்த மாதிரி வேல்யூ அப்ஃப்ரண்ட்லேயே கொடுக்கணும். இந்த மாதிரி நிறைய விஷயம் இருக்குது. இல்லைனா ஒரு கான்வர்சேஷன் எடுத்துகிட்டு போகிறது, அந்த கான்வர்சேஷன்லேயே ஒரு வேல்யூ ப்ரொவைட் பண்ணுறது, அந்த மாதிரி கூட எடுத்துகிட்டு போகலாம். அதுக்கப்புறம் நீங்கள் ஒரு ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் ஒரு கோல்டு லீட் கிட்ட இன்ட்ராக்ட் பண்ணிங்கன்னா ஃபர்ஸ்ட் அவங்ககிட்ட ஒரு ரேப்பை பில்ட் பண்ணணும். நீங்கள் யாரும் என்ன பண்ணிகிட்ருக்கீங்க அதை எம்பசைஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி அவங்க யார், அவங்களுக்கு என்ன பெயின் பாயிண்ட் இருக்குது, அதை எப்படி சால்வ் பண்ண போகிறீங்கன்னு கூட கேட்க தேவையில்லை. அவங்களோட பெயின் பாயிண்ட்டே கேட்டு அதை சுற்றி முடிஞ்சால் ஒரு ஹெல்ப் பண்ணுறது, இல்லைன்னா ஒரு ஜென்ரிக்கான நார்மலான ஒரு ஃப்ரெண்ட் கிட்ட ஒரு ரேப்பை பில்ட் பண்ணுற மாதிரி ஒரு ரேப்பை பில்ட் பண்ணணும். அப்போ தான் வந்து பீப்புள் உங்களை ட்ரஸ்ட் பண்ணால் தான் வந்து நெக்ஸ்ட் வந்து சேல்ஸு அது இதை பற்றி இதுன்னுவாங்க. ஒரு ஹையான வார்ம் லீடர் இருக்குன்னா கண்டிப்பாக நீங்கள் போர்ட்ஃபோலியோ இதெல்லாம் வச்சு பேஷ் பண்ணிங்கன்னா க்ளோஸ் டீல் ஆகிடும். பட் ஒரு கோல்ட் டீம்னா ஒரு ரேப்பை பில்ட் பண்ணி ஒரு ட்ரஸ்ட் பில்ட் பண்ணி அதுக்கப்புறம் தான் சேல்ஸ் பக்கமே வரணும். ஸோ அதையும் பார்த்துக்கோங்க. அதே தான் ரிலேஷன்ஷிப் வந்து பிஃபோராக பில்ட் ஆகணும், ஏதாச்சும் செல் பண்ண ட்ரை பண்ணுறதுக்கு முன்னாடி. அதுக்கப்புறம் வந்து நம்மளோட சர்வீஸை வந்து செல் பண்ண ட்ரை பண்ணிட்டுருவோம். நாட் அட்ரஸிங் தேர் பெயின் பாயிண்ட். அவங்களோட பெயின் பாயிண்ட் எல்லாம் எதுவும் கண்டுக்க மாட்டோம். ஓகே, நான் ஃப்ரீலான்சிங் பண்ணுறேன், நான் மணி ஏர்ன் பண்ணணும், நான் இது பண்ணுறேன், இதுக்குள்ளே பண்ணுறேன், இந்த மாதிரிலாம் பண்ணுறேன். பட் நீங்கள் ஒரு கிராஃபிக் டிசைனராகவே இருக்கலாம், அவங்களுக்கு ஒரு லோகோ தான் தேவைப்படலாம், இல்லை அவங்களுக்கு தேவைப்படாமல் இருக்கலாம். இந்த மாதிரி ஏதோ ஒன்று போயிட்டுருக்கு. வாட் எவர் இட் இஸ், அவங்களோட பெயின் பாயிண்ட் என்ன, அவங்க ஒரு என்ன லுக் பண்ணிட்டுருக்காங்க, லீட் ஜென்ரேட் பண்ணணும்னு தேடிட்டுருக்காங்களா, இல்லை இன்போன் லீட் ஜென்ரேட் பண்ணணும்னு தேடிட்டுருக்காங்களா, இல்லை அவங்க ஆன்லைன் ப்ரெசன்ஸை க்ரோ பண்ண நினச்சிட்ருக்காங்க, எதை பண்ணணும் அப்படின்னெல்லாம் நம்ம கண்டுக்க மாட்டோம். இது நான் பண்ணுறவங்களுக்கு வேணுமா, இது லெஸ் ப்ரைஸில் பண்ணி கொடுக்குறேன், லெஸ் ப்ரைஸை விட பர்ஃபெக்டாக பண்ணி கொடுக்க, அந்த மாதிரிலாம் பண்ணிகிட்ருக்கோம். அவங்களுக்கு என்ன பெயின் பாயிண்ட் இருக்குதுன்னு கேட்டுக்கிட்டு அதுக்கப்புறம் அதுக்கு நம்ம என்ன கொடுக்கணும் தான் பார்க்கணும். ஸோ உங்களை பற்றி ஃபர்ஸ்ட் நிறைய சொல்லிடாதீங்க, அவங்கள பற்றி கேளுங்க, அவங்கள பற்றி கேட்டுக்கிட்டே இருங்க. அதுக்கப்புறம் அவங்களே நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னு கேட்டாங்களோ, இல்லை நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக சாஃப்ட் பிச் பண்ணி அதை நெக்ஸ்ட் எடுத்துகிட்டு போகலாம். அதுக்கப்புறம் வந்து நிறைய பேருக்கு ஆர்கானிக் கண்டென்ட்டே போட மாட்டாங்க. ஒன்லி அவுட்ரீச், ஒன்லி போர்ட்ஃபோலியோ. இன்பவுண்ட் லீட் ஜென்ரேஷன் தான் இருக்கிறதுல ஹையஸ்ட் ஃபார்ம் ஆஃப் லெவரேஜ். சோஷியல் மீடியாவில் கண்டென்ட் க்ரியேட் பண்ணுங்கள், ஃபைவர் அப்வொர்க்கில் ப்ரொஃபைல் வைங்க. இந்த மாதிரி லிங்க்டின், இன்ஸ்டாகிராம், யூடியூப்லேருந்து எவ்வளோ லீட்ஸ் கொட்டும் தெரியுமா? எனக்கு யூடியூப்பில் தான் நிறைய லீட்ஸ் வந்துட்டு இருந்துச்சு நான் சோஷியல் மீடியா மார்க்கெட்டிங் கொடுத்துட்ருக்கும்போது. ஸோ உங்களோட கிளைண்ட் எங்கே இருக்காங்களோ, உங்களோட ஐசிபி எங்கே இருக்காங்களோ அங்கே போய் கண்டென்ட் க்ரியேட் பண்ணுங்கள், இன்பவுண்ட் லீட் ஜென்ரேட் பண்ணுங்கள், ஃப்ரீ வேல்யூ கொடுங்க. உங்கள் கண்டென்ட்டை அப்படியே ஒரு 20,000 rupees கோர்ஸ் கொடுக்குறத விட ஹையஸ்ட் வேல்யூவாக இருந்துச்சுன்னா அவங்க ஏன் உங்ககிட்ட வராது போகிறாங்க அப்படின்ற மாதிரி நான் சொல்கிறேன். அதுக்கப்புறம் வந்து பர்சனலைஸ்டு மெசேஜ் அனுப்ப மாட்டோம். எல்லாருக்கும் ஒரே டெம்ப்ளேட், நான் அதை பண்ணுறேன், இந்த சர்வீஸ் பண்ணுறேன், இந்த ப்ரைஸில் பண்ணுறேன், இதுக்குள்ளே பண்ணுறேன், இது பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்ட்டு எல்லாருக்கும் ஒரே டெம்ப்ளேட் வச்சு அடிக்கிறது. ஒரே டெம்ப்ளேட் வச்சு அடிச்சிங்கன்னா ரெஸ்பான்ஸ் ரொம்ப கம்மியாக்கும். ஒரு 100 பேருக்கு டெம்ப்ளேட் வச்சு ஒரு மெசேஜ் பண்ணுறதை விட 10 பேருக்கு ஒரு பர்சனலைஸ்டான மெசேஜ். அவங்க என்ன பண்ணிகிட்ருக்காங்க, அவங்க பிஸ்னஸ் என்ன, அவங்க இப்போதைக்கு எதுக்கு ஸ்ட்ரகிள் ஆகிட்ருக்காங்க, அதுக்கு உங்களோட சொல்யூஷன் எப்படி இருக்க போகுது, உங்களோட இர்ரெசிஸ்டபிளான ஆஃபர் எப்படி அவங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்க போகுது, இதை பர்ஃபெக்ட் பண்ணிங்கன்னா 10 பேருக்கு கண்டிப்பாக அவங்க வருவாங்க. ஒரு பிகினராக நம்ம 100 பேருக்கு 200 பேருக்கு அவுட்ரீச் பண்ணிகிட்ருக்கோம், 10 பேருக்கு அவுட்ரீச் பண்ணுறதை விட்டுட்டு. ஸோ இதை பார்த்துக்கங்க, அவுட்ரீச்சை கம்மி பண்ணுங்கள், கரெக்டான ஆடியன்ஸ்க்கு அவுட்ரீச் பண்ணுங்கள், வார்ம் ஆடியன்ஸ்க்கு அவுட்ரீச் பண்ணுங்கள். ஒரு டெம்ப்ளேட் வச்சு அடிக்காமல் பர்சனலைஸ்டாக போனீங்கன்னா நல்லாயிருக்கும். இது என்ன ஒரு லைன், ஓகே இது ஃபோன் லைனா, ஓகே. ஸோ இந்த மாதிரி பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து நம்ம என்ன பண்ணுவோம், குவான்டிட்டியை ஓவர் குவாலிட்டி அப்படின்னு போய்ட்ருப்போம். நிறையன்றதை விட கம்மினாலும் அது பர்ஃபெக்ட் அப்படின்ற மாதிரி தான் போட்டுக்கணும். ஸோ இதெல்லாம் ஒரு பேசிக்கான ஒரு ஃப்ரீலான்ஸ் பிகினர் மிஸ்டேக்ஸ். இதுவே ஒரு வீடியோ வந்துடும் போல். ஓகே, இப்போ எப்படி நீ ஒரு பிகினராக கிளைண்ட் கெட் பண்ணுறது அப்படின்ட்டு ஒரு சின்ன இன்ட்ரோ கொடுத்துட்றேன். இல்லை இது வேணால் பார்ட் 2 போடலாமான்னு யோசிக்கிறேன், ஏன்னா லாங் வீடியோவை போயிடுச்சு.